ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வழவழப்பில்லாத சுவையான வெண்டைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் சீரகம், 3 வரமிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விடுங்க. பொரிஞ்சதும் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கீறுன ஒரு பச்சை மிளகா சேர்த்துருங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதங்கினதும் இதில் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்த உடனே தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கி வந்துடும். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நான் இதில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் சேர்க்குறேங்க. வெண்டைக்காயில் ஈரம் இல்லாமல் இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வழவழப்பு இல்லாமல் இருக்கும். இந்த வெண்டைக்காயை எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போதைக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். வெண்டைக்காய் சிம்மிலேயே ஒரு 3 நிமிஷம் வேகட்டும். இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வெண்டைக்காயில் வழவழப்பு தன்மையெல்லாம் போயிருக்கும். வெண்டைக்காவும் நிறம் மாறாமல் இருக்கும். இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு மல்லித்தூள், மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுடலாம். இப்போவும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். 2 கைப்பிடி அளவுக்கு துவரம்பருப்பு, 8 பல் பூண்டு, 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து பருப்பை நல்லா குழைய வேக வச்சுருக்கேன். அதையும் இப்போ உள்ளே சேர்த்துடலாம். இதோட குழம்போட கன்சிஸ்டன்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துடலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி லைட்டாக நுரைச்சி வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தூள் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக. ஒரு கருப்பு திராட்சை அளவுக்கு மட்டுமே புளியை எடுத்து நல்லா கரைச்சி அதையும் உள்ளே சேர்த்துடலாம். ரொம்ப புளி சேர்க்காதீங்க, வெண்டைக்காய் சாம்பாருக்கு நல்லா இருக்காது. இனி ஒரு 5 நிமிஷத்துலலாம் சாம்பார் நல்லா கொதித்து வாசனை வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மல்லித்தழைகளை தூவிடுங்க. அவ்வளோதாங்க, அடிப்பொலியான வெண்டைக்காய் சாம்பார் தயாராகிருச்சு.